திருவாரூர் மாவட்டம் சித்தனக்குடி ஊராட்சி வடபாதி கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆனந்த விநாயகர், ஸ்ரீகலிதீர்த்த ஐயனார், ஸ்ரீ மகா காளீஸ்வரர் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு தனித்தனியே சன்னதி உள்ளது. இந்த ஆலயத்திற்கு கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டு கடந்த சில மாதங்களாக ஆலய திருப்பணி நடைபெற்று முடிவற்ற நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி மகாகணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி செய்யப்பட்டு முதல் காலையாக பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் காலையாக பூஜை என தொடர்ந்து நான்காம் காலையாக பூஜை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூஜை செய்யப்பட்டு யாகசாலையில் மகா பூர்ணகதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மங்கள வாத்தியங்களுடன் யாகசாலையில் இருந்து புனித கடங்களை தலையில் சுமந்தவாறு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து விமான கோபுரத்தை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து புனித கடங்களில் இருந்த புனித நீர் விமான கும்பத்தின் மீது ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மகாகாளியம்மன் ஆலயத்தில் உள்ள மூலஸ்தானத்தில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் வடபாதி சித்தனக்குடி, ஓகை பேரையூர், நிமிலச்சேரி, பாரதி மூலங்குடி ஆகிய சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.